ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் 25 டேஸ் ஆஃப் சேவிங் கோர்சஸ் தான் கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பேப்பர் பேட்டர்னில் எப்படி நம்ம கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணுறது, அதை எப்படி கிளாத்தில் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணுறது, இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன நீட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, ஸோ எந்த பேட்டர்ன் போட்டிருந்தாலுமே அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் சாக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிளாத்தில் வந்து வீடியோ கிளாரிட்டிக்காக ஸ்கெட்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து சிசர் அண்ட் கிளாத். ஸோ கிளாத் வந்து நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எப்படி நம்ம கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃப்ரண்ட் பேட்டர்ன் அண்ட் பேக் பேட்டர்ன் நான் டபுளாக ரெண்டாக எடுத்திருக்கேன். ஸோ தனித்தனியாக பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுக்காக தனித்தனியாக போகிறது தான் இந்த மெத்தட். ஸோ ஒரு பார்ட்டுக்கு வந்து நம்ம 2 கிளாத் எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஃபோல்டிங்ஸ் இருக்கணும், 2 கிளாத் இருக்கணும். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அண்ட் பேக் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங்ஸ் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது 2 ஓப்பனிங் இருக்கணும், ஒரு ஃபோல்டிங் இருக்கணும். ஃபோல்டிங் சைடு தான் உங்களோட பேட்டர்னை நெக் சைடை வைக்கணும். ஸோ ஷோல்டர் சைடை வச்சிடக்கூடாது. உங்களோட நெக்கோட சைடும் ஃபோல்டிங் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக எங்கெங்கெல்லாம் கிளாத் இருக்கோ அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா ரொம்ப எக்ஸஸாக வந்து வச்சுக்காமல், ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உங்களோட கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாரி ஒரு ஃபோல்டிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்ஸ் வந்து ரொம்ப பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேட்டர்னோட எக்ஸாக்டான மார்க்கிங் எவ்வளவோ அதை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி கரெக்டாக அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி அதை மார்க் பண்ணி பின் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் எக்ஸாக்டான உள்ள மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு அதை தான் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கர்வ் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம எப்படி பேப்பரில் போட்டிருக்கோமோ அதேமாரி போடணும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிறது எது அப்படின்னா, ஒரு பார்ட்டுக்கு ஒரு ஃபோல்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாக்டான மார்க்கிங் கொடுத்ததுக்கப்புறம் சீம் அலோவன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி தியரி கிளாஸஸில் சொல்லியிருந்தேன். சீம் அலோவன்ஸ் அப்படின்னா ஸ்டிச்சிங் கொடுக்கறதுக்காக உள்ள அலோவன்ஸ். ஸோ இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஸ்டிச்சிங்காக நான் 1 inches விடணும். ஸோ பாட்டமும் சைடும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 inch. ஸோ கண்டிப்பாக அங்கே 1 inches நீங்கள் கொடுக்கணும். ஓகே, மடித்து தைக்கிறதுக்காக 1 inches கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு டேப்பால் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதேமாரி சைட்லேயும் வந்து 1 inches. ஸோ இந்த ஸ்கேல் 1 inchesனால நான் டேரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஹார்ம் ஹோலும் ஸோ இது 1 inches. ஓகே, நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சைடும் பாட்டமும் 1 inches நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ சைடில் ஹார்ம் ஹோலுக்கு எவ்வளோ அப்படின்னா 1/2 centimeter, சாரி 1/2 inch. ஸோ 1/2 inchன்னு சொல்லலாம், இல்லை 1 centimeterன்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் 1 centimeter மட்டும் ஃபுல்லாக மார்க் பண்ணி, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லைன்ஸ் அந்த மார்க்கிங் எல்லாமே லைனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த கர்வ் பர்ஃபெக்டாக வரணும் இதேமாரி. ஸோ ஹார்ம் ஹோலுக்கு நம்ம 1/2 inch கொடுக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே சீம் அலோவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீம் அலோவன்ஸ் அப்படின்னா ஸ்டிச்சிங்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ். ஸோ உங்களோட ஸ்பேஸும் கர்வாக இருக்கணும். ஸோ கரெக்டாக 1/2 inches வரையும் மெஷர் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக 1/2 inches மார்க் பண்ணலாம். ஸோ அதேமாரி ஷோல்டருக்கும் 1/2 inches. ஸோ வந்து எனக்கு நார்மலாக எக்ஸாக்டாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும் அப்படி கேப் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நான் நார்மலாக ஸ்டிச்சிங் அலோவன்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மெஷரிங் டேப் நான் எப்படி வந்து சைடு ஹார்ம் ஹோல் பண்ணணும் அதேமாரி நீங்கள் 1/2 inches மெஷர் பண்ணிவிட்டு இந்த ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது எல்லாமே ஸ்டிச்சிங்காக கொடுக்குறது. ஸோ நம்ம பேப்பரில் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் உங்களோட பாடியோட சைஸு. சைடில் கொடுக்குறது எல்லாமே ஸ்டிச்சிங்காக கொடுக்குறது.
ஸோ இந்த பாடி ஸ்பேஸ்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங்கும் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாடியோட சைஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டிச்சிங்க்காக அதுக்காக ஒரு ஸ்டிச்சிங்க்கும் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதுதான் 1 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் அந்த மாதிரி. ஸோ நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சஸும் கொடுக்கலாம், 1/4ம் கொடுக்கலாம். 1/4 தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. நீங்கள் ரொம்ப பிகினஸாக இருக்கிறதுனால கரெக்டாக வராதனால உங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிட்ஸோட ட்ரெஸ், ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த கர்வ் சைடு எல்லாமே கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் பார்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட்டோட பாடி அதுதான் நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம். அதே தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டிங்ஸ் இருக்கணும். இது நல்லா மைண்ட் செட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோல்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபோல்டிங்கே இல்லாமல் நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் வந்து ஃபுல் சைஸாக வராது. ஸோ அதே மாதிரி டபுள் ஃபோல்டிங்கும் பண்ணிடக்கூடாது. டபுள் ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா இதே பேட்டர்ன் 2 டைம் வரும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அப்படின்னா ஒரு டைம் வந்தால் போதும். ஸோ இப்போ பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரண்ட் பேட்டர்னை எடுத்துருங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஒரு ஃபோல்டிங்ஸ் இருக்கணும். இதுக்காக தான் நான் வந்து மெயின் பண்ணி சொல்லியிருந்தேன் 1 ஃபோல்டிங் தான் இருக்கணும்னு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதான் ஃப்ரண்ட்டோட பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ அதேமாரி ஒரு ஃபோல்டிங்ஸ் கொடுத்து 2 லேயர் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே சேம் தான். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஃபோல்டிங் சைடை பார்த்து தான் உங்களோட நெக்லைனும் இருக்கணும். ஸோ பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்டாக உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் நான் இதில் டேரெக்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் பண்ணுறேன். ஸோ பின்ஸ்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் மார்க்கிங் கொடுக்கணும். உங்களோட பேட்டர்ன் என்ன மார்க்கிங்கில் இருக்கோ அதேமாரி ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட பாடி ஷேப்பு. ஸோ அந்த கர்வெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கர்வ் கொடுக்கக்குள்ள உங்களோட பென்சில் ஸ்கெட்சை வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம், ஸ்டிச்சிங்க்கான உள்ள அலவன்ஸ். ஸோ அதே தான் கீழேயும் பாட்டம்லேயும் சைட்லேயும் 1 இன்ச்சஸ் கொடுக்கணும், மேலே ஃபுல்லாக 1/2 இன்ச்சஸ் கொடுக்கணும். ஸோ 1 இன்ச்சஸ் ஸ்கேல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி கண்டிப்பாக மெஷர் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபிட்டாக இருக்கும். ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்கும், இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால 1/2 இன்ச்சஸ் எவ்வளோ இருக்கும், 1 இன்ச்சஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நார்மலாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதே வேல்யூவில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கர்வாக இருந்தாலுமே உங்களோட டேப்பை கொஞ்சம் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட கர்வ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட அலவன்ஸும் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக பண்ணிடக்கூடாது. ஸோ ஷோல்டரும் 1/2 இன்ச்சஸ். ஸோ அந்த மார்க்கிங்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் 1/2 இன்ச்சஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன மெத்தட் அப்படின்னா செப்ரேட்டாக பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் போடக்குள்ளேயும் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக போட்டோமோ அதே மாதிரி உங்களோட ஃபேப்ரிக்லேயும் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக போட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, யாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் செகண்ட் மெத்தட் பார்க்கக்குள்ள அட் அ டைமில் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கப் போடுறது அதை நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் செகண்ட் மெத்தட், அதுவும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும், பட் ப்ராப்பர் எல்லாம் சேம் தான், பட் டைம் மட்டும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மெத்தட் பண்ணக்குள்ள உங்களுக்கு டைம் ஈஸியாக அட் அ டைமில் நம்ம ரெண்டுமே பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ரொம்ப பிகினர்ஸுக்கு இது ரொம்ப ஈஸி மெத்தடாக தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், பட் ரிசல்ட் ரெண்டுமே சேமாக தான் வரும். ஸோ இப்போ கட் பண்ணியிருக்கிறது வந்து பேக் பார்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லாக வந்துடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை நல்லா மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஒரு பார்ட் ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாத் தான் எடுத்துக்கணும், பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாத் தான் எடுத்துக்கணும். ஒரு கிளாத் மீன்ஸ் ஒரு ஃபோல்டிங் தான் இருக்கணும்.
ஸோ ரெண்டுமே இப்போ வச்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி ஹார்ம் ஹோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பேக் ஹார்ம் ஹோல் கொஞ்சம் பெருசாக வெளியில் தெரியும். ஸோ இதுதான் ஃபார்மேட். உங்களுக்கு வெளியில் தெரியணும், ஃப்ரண்ட் வந்து உள்ளார போகணும். ஸோ இதுதான் ஃபார்மேட். ரெண்டுமே ஈக்குவலாக வரக்கூடாது ஹார்ம் ஹோலு. ஸோ நெக்கும் வந்து தனித்தனி நெக்காக இருக்கணும். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ இவ்வளோ பெருசாக தெரியும், பட் ஸ்டிச்சிங் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களோட பாடி ஃபிட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணணும். இது தனித்தனியாக ஃபாலோ பண்ணியிருக்கிறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக பண்ணுறது.